வயல் நரும் சோலைகள் அங்கா நமதுரு புகலிடமென ஒளிர்வாய் நமதுதியேல் தாயே நமதலை நினதடி மேல் வைத்தோமே நமதுயிரே தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ அமீன் ஆமீன். இன்று 20ஆம் தேதி முதலாம் மாதம் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:57. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி, வார்த்தைகளின் வெளிச்சம். ஆமேன். காலை வேளையிலும் மாலை வேளையிலும் சகோதரன் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்கள் பல நாடுகளிலிருந்து செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நாளிலும் சகோதரன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்தில் இணைவார்கள். ஊழியர்கள் இந்தியாவிலிருந்து விசேடமாக இணைவார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த நாடுகளுக்காக விசேடமாக ஜெபிக்க ஆயத்தமாகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமேன். லூக்கா 14:11 கூறப்படுகிற அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதாகம் புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். ஆதியாகமம் 34, 35, சங்கீதம் 37, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 22வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் ஈரான் தேசத்திலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதரியோ வரவேற்கிறோம். அந்த நாட்டுக்காக நாங்கள் விசேடமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இஸ்ரேல் நாட்டுக்காக, இலங்கை நாட்டுக்காக, ரஷ்யா உக்ரைன் யுத்த பூமிகளுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 14 மணித்தியாலங்கள் நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். இணைந்து கேளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபிப்பதற்காக இணைந்திருக்கிற ஊழியர்களை நல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணையவில்லை. அவருடைய காலநிலை எப்படி என்று தெரியவில்லை. எங்களுக்கும் இங்கு சினுவாகத்தான் இருக்கிறது. அவருக்கு எப்படி என்று தெரியவில்லை. அவர் இணையவில்லை. ஆனாலும் அவர் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். அது கால வேளையிலே எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் மிசாகா கனடாவிலிருந்தும், பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சகோதரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். அதே வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அமல்ராஜ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார். சென்னையிலிருந்து எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். லண்டன் யூகேயிலிருந்து மீதியான ஊழியர்கள் இணைவாரன விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இதெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் எடுத்து வர கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும், அதே வேளையிலே கர்த்தர்
எங்களுக்கு எழுதி தந்த அந்த அதிகாரங்கள் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்க, மற்றவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உண்ண உணவையும் இருக்க இருப்பிடத்தையும் உடுக்க உடையையும் தந்து வழி நடத்துகிறார். கர்த்தர் தந்த ரட்சிப்பை நாங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வோம், ஜெபிப்போம். ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை அறியாதவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்போம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைய போகின்ற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்போம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். சகோதரி ஜானட் அவர்கள் இந்த வேளையிலும் பொறுப்பெடுப்பார்கள், வழி நடத்துவார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களுடன் புதிதாக ஈரான் தேசத்திலிருந்து ஒரு சகோதரன் சகோதரி இணைந்திருக்கிறார்கள். அவருக்காக விசேடமாக ஜெபியுங்கள். அங்கு நடைபெறுகின்ற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அங்குள்ள ஆட்சி மாற்றத்துக்காக கடந்த 15 நாட்களாக அவர்கள் போராடுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு மாற்றத்தை அங்கு கொண்டு வர வேண்டும். அங்குள்ள அடக்குமுறைகள் எல்லாம் ஒழிய வேண்டும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன். அவனோடும் கூட இருப்பாராக. சமமானலியை நடத்தி கொண்டிருக்கும் கிறிஸ்டியான குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவரிடத்தை விட்டு தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி ராஜேஷுக்கும் சுருக்கும் என்று சொல்லுகிறதுனாலே சாராலே தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்திலே இது போலீஸ்தருடைய தேசத்திலே இந்த ஹேரார் என்ற இடத்திலே அங்கு ஆபிராம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறார். அதற்கு முன்களும் ஒரு இடத்திலே அங்கு பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக சகோதரி என்று சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இதிலே அது பாதி உண்மை, ஆனா பாதி அங்கு பொய்யாய்த்தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்திலே அரச குடும்பத்தின் மத்தியிலே ஒரு குழப்பம் உண்டாகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதனால் இந்த ஆபிரகாமை ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபலமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் அதை நிறைவேற்ற வல்லவரா எங்கள் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயோ அது மாறி மாறி அந்த காரியம் அவருக்கு திரும்ப மறுபடியும் அந்த பாவம் மறுபடியும் வருகிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. இப்படித்தான் எங்களுக்குள்ளேயும் அந்த காரியங்கள் வரும்போது நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் உயிர் பிழைக்கும்படி சகோதரி என்று அங்கு ஆபிரகாம் சொன்னது போல நாங்களும் எல்லா இடத்திலும் எந்த இடத்திலும் ஒரு ஞானமாய் விவேகமாய் நாங்கள் செயல்படுவோமாய் இருந்தால் நாங்கள் எங்களுடைய காரியங்களை ஆசீர்வாதமாக்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த அவிவிலேக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், நீ அவனை அனுப்பிவிடாதிருந்தால் நீ உன் என்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயோ என்று சொல்லி அந்த அமிலேக்கு ஆண்டவர் அதை அங்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். ஏனென்றால் அந்த தேசத்திலே அந்த வாதையின் நிமித்தம் அவர்கள் விடுதலை அளிக்கப்படுகிறது. ஆபிரகாமினுடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உண்மை உள்ளதாய் நிறைவேற்றி காண்பிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் 3:9 தீமைக்கு தீமையும் உசாதீனத்துக்கு உசாதீனமும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை கடவத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே நாங்க ஒரு பெரிய ஆக்சிடென்டை சந்தித்தோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை தப்புவித்தார். நாங்கள் 5:30 மணி போல எங்களுடைய மகளை நாங்கள் வாகனத்திலே விட்டு அங்கு ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டு நாங்க போறது வழக்கம். இன்றைக்கு நாங்கள் போகும்போது என்ற ஸ்டட்டுக்குள்ளே 50க்கு மேல் ஓடக்கூடாது. அவர் 153 கிலோமீட்டர் வேகத்துல வந்து அங்கு மற்ற அவுட்டோக்கு அடிச்சு அதிலே அநேக அந்த அடித்தவர் மரணித்து விட்டார். ஆனால் எங்கட கார் பக்கத்திலே நின்றது. உடனே நாங்கள் திருப்பி கொண்டு போய் அங்கு நாங்கள் தான் போலீஸுக்கு அடித்தோம், இப்படி ஒரு வாகனம் ஒன்று அடிக்கப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. உண்மையிலே கர்த்தர் அந்த இடத்துல எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து காப்பாற்றினார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நானும் என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை மகள் கர்த்தர் எங்களை காத்தார். நான் நினைத்தேன் இரவிரவாய் நான் ஒரு இரவு ஒரு மாதத்துல ஒரு இரவு நான் ஃபுல்லா என்னுடைய குடும்பத்துக்காக ஸ்டட்டுக்காக நான் ஜெபிப்பது வழக்கம். இரவிரவாய் ஜெபித்து போட்டு விடிய காலையில இப்படி ஒரு காரியமான்னு சொல்லி கூட நான் வேதனைப்பட்டு, ஆனாலும் கர்த்தரங்களை அந்த ஜெபம் தான் என்னை காத்ததென்று நான் நினைக்கிறேன். இருந்த அப்படி ஒரு பக்கத்திலே வந்து எங்களுக்கு அந்த பத்தி எரிஞ்சது அந்த வாகன், அந்த பத்தி எரிந்த அந்த தண்ணி எங்களுக்குள்ளே பக்கத்திலே நாங்களும் பத்தப்பட்டிருந்தா ஒரு 5 நிமிஷம் நின்று இருந்தா பத்தி இருக்கும். பத்தப்பட்டிருந்தா நாங்கள் எவ்வளவாய் பரிதாபமான நிலையிலே நாங்கள் இதண்டிருப்போம். ஆனா கர்த்தர் நாள் எங்களை காத்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து சொல்வோம். கர்த்தர் தாமே எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்கள் எங்கள் இலங்கை தேசத்திலே சஞ்சலத்தோடு நெருக்கத்தோடு அநேகர் ஒருத்தருக்கொருவர் பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை எங்கள் தேசத்திலே தேச மக்களுக்குள்ளே மாற்றங்களை காண வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஆண்டவரே, நீர் இல்லாம இந்த தேசத்துல, உம்முடைய வேதாகமம் இல்லாத தேசத்துல பல தீமையான காரியங்கள் நடக்கிறதை காண்கிறோம். ஆவியானவரே, நீர் அந்த தேசத்துல இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மக்கள் தற்பிரியர், பணப்பிரியர், இப்படியான பாவ காரியங்களில வாழ்வார்கள். ஆனாலும் இயேசுவை அறிந்த மக்களாக அந்த தேசத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவை அறியும் பொழுது, அன்பை அறிந்து கொள்ளும் பொழுது, முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் ஒன்றான மெய்த்தேவனை நேச அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது என்பதுதான் இயேசுவினுடைய பிரதான கற்பனை என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. அன்பு சகல பாவங்களையும் நீக்கிறதாக இருக்கிறது. ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வைக்கிற அன்பு, பிறரில் வைக்கிற அன்பு பாவங்களை நீக்கிறதாக இருக்கிறது. ஆவியானவரே, அந்த மக்கள் உம்மிடத்துல வந்து அந்த அன்பை கற்றுக்கொள்ள, சமாதானத்தை கற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை கற்றுக்கொள்ள, உச்சியடக்கம், இப்படியான உம்முடைய அத்தனை நல்ல குணங்களையும் கற்றுக்கொள்ள உம்மோடு இணைந்திருக்க கிருபை செய்வீராக. கொடியானது செடியில் இணைந்து கனி கொடுப்பது போல உண்மையில் இணைந்து கனி கொடுப்பார்களாக. ஆண்டவரே, தேசத்தை, நினைவே தேசத்தை காப்பாற்றியது போல அந்த தேசத்தை நீர் காப்பாற்றினதற்காக நன்றி. தொடர்ந்தும் இலங்கை தேசத்து மக்களோடு இன மத ஒற்றுமையை ஏற்படுத்தி அந்த தேசத்தை மீண்டும் நீர் கட்டியெழுப்ப போகிறதற்காக நன்றி. அந்த அரசியல்வாதிகள் முரணான கருத்துக்களை பேசாமல் எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு வாழ, அன்பில வாழ அந்த அரசியல்வாதிகளுக்கு ஞானத்தை, புத்தியை, அறிவு கொடுப்பீராக. தேசம் பிரிந்து வாழ்வதல்ல, அன்பாக ஒரே நோக்கத்தோடு வாழ அந்த தேசம் முன்னோக்கி
நீர் உதவி செய்கிறார். மக்கள் பாவத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொரு மக்களும் அந்த நன்மைகளை பெற்று வாழ கிருபை செய்வீராக என்று இந்த ரேடியோ மினிஸ்ட்ரியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் குடும்பத்தை நீர் ஆச்சரிய விதமாக அன்பு செய்கிற தேவன், நீர் எந்த தீமைகளில் இருந்தும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். நீர் கொடுத்த பாதுகாப்பிற்காக தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு உமக்கு ஊழியம் செய்கிற மகள் குடும்பத்தை அந்த தீமைகள் அணுகாதபடி சத்துருவின் பிரிவுகளிலிருந்து விலகி காத்து கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து பிசாசுகள் பிரிய செய்யாதபடி மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மாநிலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டமும் அந்த தீமையிலிருந்து எதிர்த்து நிற்க ஆண்டவரே நீர் கொடுத்த பலத்திற்காக, சுகத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி. இனத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ உதவி செய்யும். ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். விசேடமாக ஈரான் தேசம், இப்படியாக இலங்கையோ, இஸ்ரேல், இப்படியான ஒவ்வொரு தேசங்களும், அமெரிக்கா தேசம் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசேடமாக ஈரான் தேசத்தில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இது சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல. அந்த தேசம் உம்முடைய சமாதானத்தை காணட்டும், இயேசுவை அறியட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த தேச மக்கள் மற்றும் ஒவ்வொரு 5 கண்டங்களுக்காகவும் ஜெபிக்கிற உம்முடைய சமாதானம் பரலோகத்தில செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒருவரோடும் ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இரும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் சபையாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். கூட இருப்பாராக. God bless you sister. God bless you everybody. ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். மனிதனுடைய மறைவான கண்ணிகளுக்கு தேவன் எல்லாரையும் விலக்கி காக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்க இலங்கை தேசத்துக்காக வேண்டி ஜபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, அப்பா சுகம் தருவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி. உங்களோட சமூகத்துல, உங்களோட பிரசனத்துல நாங்க வாழ்வதற்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய கிருபையை கொடுத்து வழி நிறுத்தி கொண்டு வர ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபை மட்டுமே எங்களை ரட்சித்ததுப்பா. அதே போல இவங்களும் ஆண்டவரே எல்லா விதமான தீமையான நூறங்களையும் ஆண்டவரே தீமையான காரியங்கள் இருந்து விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல ஜீவியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லா அசுத்தமான அசுத்தமான இடங்கள் இருந்து விலக்கி காத்து உங்களை ரட்சிப்பை கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய வேலை சந்திங்க ஆண்டவரே. அங்குள்ள கவர்மெண்ட் சரியான விதத்துல நீ நடப்பதற்கு ஆண்டவரே, அவங்களுக்கும் ராஜாக்கும் அங்க உள்ள கவர்மெண்ட்ல இருக்கிற யாவருக்கும் ஆண்டவரே உங்களோட ஞானத்தை கொடுங்க. யாவரும் ஆண்டவரே பாவத்தை விட்டு விலகுவதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆவியில் சுத்தமில்ல, இருதயத்தில் சுத்தமில்லவர்கள் பாக்கியவாங்கன்னு சொன்னபடி ஆண்டவர், இருதயத்தில் சுத்தமில்லவர்கள் ஆண்டவரே உங்களை தரிசிப்பார் என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களோட வாக்குத்தத்தை அவர்களுக்கு நிறைவேற்றுங்க. அவர்கள் உங்களை தரிசிக்கத்தக்கதாக அவங்களுக்கு ஒரு பெரிதான அன்பை அனுப்பி இரத்தத்தின் மூலமாக கல்வி அவர்களை சுத்திகரித்து ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா உங்களால மட்டுமே இது செய்ய முடியும். எத்தனை பேர் ஆண்டவரே பசிதாகமா உள்ளவர்களுக்கு ஆண்டவரே நீங்க ஆகாரம் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. 5 அப்பம் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்தவரே அவர்களுடைய தேவையை சந்தித்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அந்த நாடு செழிப்பாக வளருவதற்காண்டவரே உங்களோட
கிருகைகளையும் உங்களுடைய அற்புதங்களையும் நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட வல்லமை குறைந்து போகவில்லை அப்பா. யாராயிருந்தாலும் உங்களோட வார்த்தையை உங்களோட வார்த்தையை தரிசித்து நடக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகும். ஆனபடியா அந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து சரியான வழியில நடப்பதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி ஜபிக்கிறேன் பிதாவை. அவரை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே தொழுந்து கொள்வர்களாக மாற்றும்படி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்று கூட வார்த்தை நிலைநிறுத்தி வைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்த நாட்டை செழிப்பாக வளர்வதற்கு உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இப்ப மறுபடியாக சிஸ்டர் ஜெனட்டுக்கான வர்றேன். அவங்களை ஆண்டவரே நீங்க பெரிதான ஆபத்துல இருந்து காத்து கொண்டீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உமது சிறகுகளுக்கு நிழலாகவே நீங்க தாங்கி நடத்தி வந்த அந்த நிழலுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. உங்கள் சிறகுகள் நிழலிலே தானே ஆண்டவரே இந்நாளும் மட்டும் நீங்க நடத்தி வந்தீங்க. அவர்களை அந்த பெரிதான ஆபத்திலிருந்து பாதுகாத்து அந்த ஆக்சிடென்ட் பட்டவர்களுக்கு ஆண்டவரே என்ன எப்படிப்பட்ட நிலபரமா இருந்தாலும் அவர்களுக்கும் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வழி தப்பி போகாத வண்ணமாக, அந்த ஆத்துமாக்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக நீங்க அவர்களை கூட பேசும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சிஸ்டர் ஜென செய்யற ஒவ்வொரு காரியங்கள் நீங்க பாக்குறீங்க. அவங்க செய்யற ஊழியத்தை நீங்க கண்ணு மணியமாக காத்து வந்த தகப்பனே, அவருடைய கணவனையும் மகனையும் பெரிதாக காப்பாற்றி வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபை பெரிதானது, அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. மகனையும் காப்பாற்றும்படி ஜபிக்கிறேன். வேற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன், பாஸ்டரையும் கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. இன்னைக்கு ஒரு புதிதான அலங்கரிப்பான பரிசுத்தமான அலங்கரித்து யாவரும் உங்க சித்தத்தின்படி நடக்க தேவ பயத்தை கொடுத்து தாழ்மையா நடப்பதற்கு, உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு அப்பா இன்னும் புதிதான பலனை கொடுத்து உங்களோட சத்துவத்தை கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சாமி அப்பா. நன்றி இயேசுவே அப்பா. இப்ப மறுபடியா லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாட குடும்பத்தை காணி வருகிறேன். அந்த ஃபேமிலியில அப்பா நீங்க அழைத்த அழைப்புமா பெரிதான அழைப்பாண்டவரே. அது ஆண்டவரே அவர்கள் கண்ணு மணியும் பால காத்து கொள்வதற்கு உங்களோட கிருபையினால வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. இரவு பகல் என்று பார்க்காமைக்கு களைப்பாக இருந்தாலும் நீங்க அவர்களுக்கு உங்களோட பலனை சத்துவத்தையும் கொடுத்து கிருபையும் கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உங்களோட நன்மைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவோ அற்புதம் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு நீங்க அவர்களை வழிநடத்த வல்லவரா இருக்க அப்படியா நன்றி செலுத்துறேன். இன்றைக்கு காலை நேரம் யாவரையும் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி உங்கள் சித்தத்தின்படி ஊழியத்தை செய்வதற்கு கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி. எங்களோட விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது எங்களுக்கு சகலதும் நன்மையாக முடியும். சகலதும் எங்களுக்கு நீங்க கூட கொடுக்க வல்லவரா இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே, அதுக்கான நன்றி நன்றி நன்றி. சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னபடி அப்பா இன்னும் உங்களை சமூகம் உங்களுக்கு முன்பு எல்லாருடைய தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். எல்லா கனமகியும் உங்களுக்கே உரியது ஆண்டவரே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது என்று கூறியபடி ஆண்டவரே எங்களோட பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் ஜீவிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் because you live we can face another day. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளை சந்திக்க இருக்கிறது ஆண்டவரே. அனுப்படியா யாவரும் உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிற யாவரும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துகிற கோட்டைகளை மறைத்து அவங்க அபிஷேகத்தினால் நிரப்பி பாதுகாத்து வரும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தியேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்க செய்யற ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக்குவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you sister. நன்றி. நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இன்றைக்கு உலக தேசங்கள்லயோ அடைக்கலம் இல்லாதவர்களுக்காகவும் விசாரிப்பு இல்லாத ஆத்துமாக்களுக்காகவும் அங்கு தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
இவர்களை கர்த்தர் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்களை தன்னுடைய பிள்ளைகள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமா இருக்கிற பரிசுத்த தேவனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பூமியை சிருஷ்டித்து அது வெறுமையா இருக்கும்படி வைக்காதபடிக்கு அதில் மனுஷர் ஆண்டவரே குடியிருக்கும்படிக்கு எல்லைகளை ஸ்தாபித்தவரே, உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உண்மை புகழுகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே, தீக்கற்றவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, வீடு வாசல்கள் இல்லாதவர்களாக, ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ மக்கள் ஹோம்லெஸ் என்று சொல்லப்படுகிறவர்களாக, வீதியோரங்களிலும் ஆண்டவரே தெருக்களிலும் தங்குகிறவர்களுமாக உலகத்துல தேசங்களிலும் இருக்கிற மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரை, விசாரிக்கிறவர் ஒருவர் என்பதை நாங்கள் அறிவோம், கவனிக்கிறவர் ஒருவர் என்பதை அறிவோம். கண்களை உண்டாக்கினவரே, அதுகளை உண்டாக்கினவரு உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இதோ இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, உங்களுடைய சாயலாக சிருஷ்டித்த ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை, இப்பொழுதும் ஆண்டவரை, இதோ அந்த வீடுகள் வாசல்கள் இல்லாமல் ஆண்டவரே தனிமையில தவிக்கிற மக்கள்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறோம். தேவனே, அந்தந்த தேசங்களில இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த நிறுவனங்கள், அந்த தகப்ப அரசாங்கங்கள் இந்த மக்களை கண்டு கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மக்கள் மேல் அவர்கள் பரிதாபம் கொண்டு இவர்களுக்கு தங்குகிற வசதிகள், ஆண்டவரே சாப்பிடுவதற்கு வழிகளை எல்லாம் ஆண்டவரே இந்த தேசங்கள் அமைத்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மக்களை காண்கிற பொழுது கர்த்தாவே, பார்க்கிற மக்களும் மனதுருக்க முடியவர்களாக ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய கரங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. பார்க்கிற மக்கள் மத்தியில ஆண்டவரே இவர்களுக்கு தயவுகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். பலவீனங்களில ஆண்டவரே காணப்பட்டு அவர்களை பலப்படுத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்கள் குழந்தைகளோடு ஆண்டவரே வீதிகளில் நிற்பார்கள். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே பசிக்காக சாப்பாடுகள் இல்லாமல் கர்த்தாவே தவித்துக் கொண்டு நிற்பார்கள். இது இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த மக்களை சுற்றி வருகிறவர்கள் ஆண்டவரே தகப்பனே தயவுள்ள உண்மை மாறி அவர்களுக்கு செய்யக்கூடிய தகவல் செய்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தாவே இவ்விடங்களில் சுவிசேஷங்களை அறிவித்தவர்கள் சந்தித்து சுவிசேஷங்களை சொல்லி அவர்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர்கள் ஆகாரத்துக்காக உண்மை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, நீர் உங்களுடைய கையை திறக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரில் சந்தோஷப்படுவார்கள். நீர் உங்களுடைய முகத்தை மறைக்கிற பொழுது அவர்கள் இயங்குவார்கள். நீர் ஆண்டவரே அவர்களுடைய சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவர்கள் மாண்டு போகும் என்ற வசனங்களின்படி கர்த்தாவே, இதோ ஆண்டவரே இந்த மனுஷர்களாகிய நாங்களும் கர்த்தாவே உம்மாலே பூச்சிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் இடத்திலிருந்து உண்டாகியும் சோதிகளின் பெருமாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று சொல்லலாம். இந்த உலகிலும் இந்த மக்கள் கர்த்தாவை போஷிக்கப்பட, அவர்கள் தேற்றப்பட, அவர்கள் ஆறுதலாக்கப்பட கர்த்தர் தாமே இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களிலும் இரக்கண்டு நிறுவனங்கள் உண்டாகவும் தேசங்களிலும் அதை கவனித்து செயல்படத்தக்கதான நல்ல மனசுகள் காணப்படத்தக்கவும் ஆண்டவரே அந்த அதிகாரிகளுடைய ஆண்டவரே இருதயங்களை இலக பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்து கட்டாக அந்த மக்களையும் ஆண்டவரே தகப்பனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கங்களுக்கும் உண்டு என்பதை கட்டாக ஆண்டவரே ஒவ்வொரு
திட்டங்களிலும் ஒரு நல்ல திட்டங்களை உருவாக்கி தொடர்ந்து இந்த மக்களை பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவராம் கர்த்தர் தாம் இந்த மக்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. உங்களுடைய கிருபை ஒவ்வொரு இடங்களிலும் காணப்படட்டும். விசேஷமாக கர்த்தரை அறிகிற கிருபை இவர்களுக்கு காணப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இதோ இந்த வேளையிலும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஜெபங்களை எல்லாம் கொண்டு வந்து கர்த்தாவே திக்கற்றவர்களுக்காகவும் ஆண்டவரே ஆபத்துகளில் இருக்கிறவர்களுக்காகவும் கர்த்தாவே நீங்க கொண்டு வருகிற விண்ணப்பங்களுக்காக இமை சோதரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையிலும் சங்கம ஊடகத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அது தொடர்ந்து பயணிக்க கிருபை செய்வார்கள் செபிக்கிறோம். கேட்கிற மக்கள் விடுதலை அடையவும், சமாதானம் பெற்றுக் கொள்ளவும், ஆறுதல் படுத்தப்படவும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே தகப்பனே கிருபை காணப்படும் செபிக்கிறோம். குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், ஆண்டவரின் வாஞ்சிகளும் விருப்பங்களும் நிறைவேற உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. இதோ சிஸ்டர் குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் உன்னோடு இந்த வசனத்தின்படி கர்த்தாவே அவர்களை ஆபத்துக்கு தப்புவித்து நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாப்பீராக. அந்த குடும்பத்தோடு கூட உங்களுடைய கரம் இருக்கிறதற்காக இதை சோதரிக்கிறோம். அன்பு அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து தைரியப்படுத்தி எண்ணம் பலப்படுத்தி ஆண்டவரை வழி நடத்தட்டுமே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற தேவ தாசர்கள், தேவ குடும்பங்கள், தேவ சகோதர சகோதரிகள் ஜபிக்கிறோம் ஐயா. நான் உங்கள் மத்தியில உலாவி உங்கள் தேவனா இருக்கிறேன், நீங்கள் என் ஜனங்கள் என்று சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் நடத்தி செல்லட்டும் என்று ஜபிக்கிறோம் ஐயா. இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் சந்திப்பீராக. தைரியமாக பயப்படாமல் எண்ணம் அதிகமாக கர்த்தரை நம்ப விசுவாசிக்க உதவி செய்த எண்ணம் அதிகமாக உங்களுடைய நெருங்கி கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் உங்களும் கொண்டு இருந்து இன்றைய நாளையும் கடத்தி வர உதவி செய்வீராக என்று இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஆரோக்கிய பலன் சுகங்கள் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். Thank you அக்கா. God bless you everybody. ஆமேன். நம்ம பாஸ்டர் அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அமலராஜ். ஓகே, நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க அந்த துன்மார்க்க ஆசைகள் சித்தியாதபடி கர்த்தர் இந்த துன்மார்க்கத்திலே இருந்து அவர்கள் மாற்றங்கள் காண கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. துன்மார்க்கருடைய ஆசைகள் சித்தியாதபடி அவர்களை அவர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துன்மார்க்கர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்ல இருக்கிறீங்க ராஜாவை துன்மார்க்கரின் வழிகளிலே நடவாமல் இருக்கும்படியாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வழியிலே தேவன் நீங்க திருத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா துன்மார்க்கத்திலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க அப்பா. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சரியான வழிகளிலே செல்லத்தக்கதான கர்த்தாவே நல்ல ஆலோசனை சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த துன்மார்க்கத்திலே செல்லுகிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே
அப்பா தகப்பனை படிக்க கத்தாவே உண்மை அண்டி கொள்ளத்தக்கதான திருவிழா அவர்களுக்கு கொடுங்க தகப்பனை செய்யறதான ஒவ்வொரு காரியங்களையும் கத்தாவே செய்யத்தக்கதான உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர அப்பா மற்றவர்களும் கத்தாவே அதை பார்த்து அந்த வழியிலே செல்லாது படிக்க அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நன்றி நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா துன்பார்த்தவை கத்தாவே ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அவங்க ரட்சிப்புக்குள்ள அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் அவர்களுக்கு அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அதன் கேட்டு கத்தாவே அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தொன்மார்க்க வழியிலே போகிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியா ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா அந்த நாளையும் கத்தாவே அப்பா ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இரக்கத்தின் தேவனே மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சங்கமம் இணைப்பு உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பன எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு ஒவ்வொருவரையும் அவங்களுடைய குடும்பங்கள் கையில் பிரவாசிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். நாங்கள் சுமங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணுவாராக ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலி அம்மா சிசிலி அம்மா பிரைஸ் தி லார்ட். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டொனால் பிரதர். நீங்கள் இந்த யுத்த தேசங்களுக்காக ஈரானுக்காக அங்கு சங்கம வானொலியில இணைந்திருக்கிற அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமில்ல வினோவுக்கு சரியா கணவனுக்கு ஆளுங்களை தூய நன்றி அப்பா பிதாவே நன்றி இந்த சொந்த சேர்ந்து பிதாவே தேசத்தின் ஆவியானவரே அங்கு சமூகமே பிதாவே நன்றி ராஜாவே நன்றி பிதாவே பிதாவே செய்யுங்க
செய்யுங்க. நான் கிறிஸ்துவை கத்தை அழைக்க சங்கம் சித்தத்தில் சொன்னதுக்காக நன்றி. So, பரிசுத்த பிதாவே அமேன் அமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு சிசிலியாமா நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அயல் தேசங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவேஸ்வரன் கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, இஸ்ராயேல் தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா தகப்பனே உமது நாடப்பா, அப்பா தகப்பனே உமது நாடப்பா, அப்பா அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இருக்கிற ஜனம் அத்தனையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே, வீடு வாசல் இல்லாம வந்திருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை நீர் வகுத்து கொடும் தகப்பனே. அப்பா நீர் நல்லவர் வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பன் அப்பா. அன்பான தகப்பனே, ஆறாருக்கு என்னென்ன பிரச்சனை என்பதை நீ அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா அப்பா தகப்பனே, கையில்லாதவர் காலையில்லாதவர், அப்பா நடக்க முடியாதவர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா ஹாஸ்பிட்டல் வழி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் எல்லோரையும் நீரே உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீ தொடும் தகப்பனே, உம்மால் முடியும் தகப்பனே. முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. அப்பா இந்த இஸ்ராயேல் நாட்டை ஆசீர்வதியின் தகப்பனே, ஆசீர்வதியின் தகப்பனே, உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா பிதாவே,
இந்த நாடுகளிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு தகப்பனே. இந்த நாடுகள் அத்தனை நாடுகளையும் நீரே கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஸ்ரீலங்காவிலே இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது தகப்பனே, எவ்வளவு ஆபத்து நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒரு புத்த சிலைக்காக இவ்வளவு தினம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களை பாதுகாரும் தகப்பனே, இந்த கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, நோய் நொடியால் அந்தரிக்கிறவர்களையும் உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, வீடு வாசல் இல்லாம இவ்வளவு பேர் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, ரோட்டு வழியை சமைச்சு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, உமது கரங்களால் தொடும் தகப்பனே. உமது கரங்களால் தொட்டு அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு வீடு வாசலை வகுத்து கொடும்படியாக உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அன்பான தகப்பனே, லீசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து அவருக்கு என்னென்ன தேழ்வியோ அவற்றை பகுத்து கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அவர் இந்த ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்ததுக்கு உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் இந்த நேரமும் ஜெபிக்கிறோம் தகப்பனே அவக்காக. அவன் ஜெபமும் எங்களுக்கு கேட்கப்படுகின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர் பாதுகாத்து அவர்களை மீட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, நமக்கு உம்மை துதிக்கிறேன் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, நான் ஐஸ்மா வருத்தத்தால் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்ததாமே உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்க பாஸ்டர் அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஓகே, நாங்கள் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நாட்களிலே தேவனுடைய வழிகளை அறியவும் பாதைகளை அறியவும் அவருடைய வசனம் எல்லாருக்கும் வெளிச்சமாய் தீபமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜனங்களின் பெருக்கங்கள், அவர்களின் பெருக்கத்துக்கு தக்கன தேவனுடைய இரக்கங்களும் தேவனுடைய தயவுகளும் அவர்களுக்கு உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஹல்லேலூயா, நன்றி அப்பா. அருமையான ஆண்டவரே, மாலை வேளையிலே உடைய பாதத்திலே சுவாமி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் பிள்ளைகளாக சுவாமி உடைய பாதத்திலே ரட்சா நாங்கள் ஒன்று கூடி செபிக்க ஏசப்பா நீ தந்த இந்த ஆண்டவரே தருணத்துக்காக நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அப்பா ராஜாவே சுவாமி உடைய பிள்ளைகள் இருக்கிறாவது சுவாமி உடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரே தள்ளுண்டு போகாதபடி ராஜா பிள்ளைகளுக்கு போதித்து நடத்த வேண்டிய வழியை நீர் காண்பிக்கிற கிருபைகளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நான் உனக்கு போதித்து நீ நடத்த வேண்டிய வழியை காண்பிப்பேன் என்று சொன்ன தேவனே, வழியை ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் போதித்தள்ள முடியாது செபிக்கிறோம். பெருநிலை நடவாதபடி வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கும்படியாய் நம்முடைய கிருபையை விளக்கம் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தைகள் இல்லாத போது சுவாமி ராஜாதி ராஜாவே இருளிலே தடுமாறிய சுவாமி சத்துருக்கு பங்காளி போய்விடுவார்கள் ராஜா. இதோ இந்த நாளிலே சுவாமி அப்பா நீங்களே பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஜீவ ஒளியாக இருக்கிறீங்க தகப்பனே. ஐயா, ஒவ்வொரு இறுதியங்களையும் சுவாமி இப்பிரபஞ்சத்தின் அண்டகாதிபதியானது ஆண்டவரே அப்பா சுவாமி இறுதியாக வைத்திருக்கிற நம்மை அறியக்கூடாதபடி சுவாமி இதோ இந்த நாளிலே இந்த கண்
இணையாக்கி சுவாமி ஐயா உங்க சம்பத்தை விட்டு ராஜா இந்த உலகத்தில் சத்துருவின் வஞ்சகங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி வெளிச்சத்திலே தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு சுவாமி இருக்கிறதான எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இருளாக சுவாமி ஐயா இந்த உலகத்திலே ராஜாவும் இருக்கிற ஆண்டவரே சுவாமி உங்க சமூகம் எல்லாரும் இல்லாது ஐயா வாழ்க்கைகள் அழிந்து கொண்டு போகிறது சுவாமி ஆண்டவரே. செய்வனைகள் நாளும் சூன்யங்களினாலும் ஆண்டவரே பிசாசின் பிரியங்களினாலும் ஆண்டவரே மந்தமாக்கப்பட்ட நிலைமையில ஐயா ஜீவ ஒளி இல்லாதபடி ஐயா குடும்பங்கள் இருமாக்கப்பட்டு ஐயா சத்துருடைய காரியங்களுக்கு சிறைப்பட்டு கிடக்கிறதா உங்க வல்லமையான கரம் பிள்ளைகளை தரும்படியா செபிக்கிறோப்பா ஐயா வெளிச்சம் இல்லாத போது ஆண்டவரே சுவாமி என்பது அறியாதபடி சுவாமி ராஜாவின் உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே இன்னது என்று அறியாதபடி ராஜா கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஏசப்பா நீரே ஒரு விஷயம் உங்க பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணும்படியா பிள்ளைகளை ஆண்டவரே உங்க வாழ்க்கையில போதிக்கும்படியாக கண்டுள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏசப்பா கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். சுவாமி உங்க வார்த்தைகளை வாழ்க்கையில விடுதலையை ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை காணவும் ஏசப்பா ஆண்டவரே செபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி தகப்பனே ராஜாதி ராஜாவே அவனிலும் நிலைத்திருந்தா சொன்னீங்க நிலைத்திருக்க ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரை நன்மையும் பெற்றுக்கொள்ள பாடங்களை விட்டு மறைந்திருந்த ஐயா உணவு சரணடைய கிருபை கொடுப்பீராக. சுவாமி உலகத்துல ஒவ்வொருத்தரும் திடன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களா வாழ்க்கையில போராட்டத்தோடு கடன் தொல்லையோடு கஷ்டத்தோடு வியாதியோடு ஐயா குடும்ப பிரச்சனைகளோடு ஆட்டத்தை ஐயா எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை இல்லாக்கப்பட்டு இருக்கிறது ராஜா இயேசு சுவாமி விடுதலையாக்கும்படியார் நீங்க உங்க சமாதானத்தை கொடுக்கும்படியார் நீங்க உங்க ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியார் நீங்க செபிக்கிறோம் தவிர நீங்க ஒரு சொன்னா போதுங்க வாழ்க்கையின் ரகசியமாகிடும் ஆண்டவரே. தகப்பனே இந்த பூமிக்கு வந்தீங்க ராஜா இருக்கிற வாழ்க்கைகள் அத்தனையும் வெளிச்சமாகும்படியாக ஆண்டவரே நீங்களே இந்த உலகத்துக்கு முயற்சி சொல்கிறாண்டவரே. வந்தை வழிநடத்த முடியாத வாழ்க்கைகள் போல இன்றைய நாட்களில ராஜா சத்தத்துக்கு சுவாமி செவி கொடுத்த வாழ்க்கை போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி மடிந்து போகிறது. இப்படி ஒரு நபர் இருந்தாலும் கேட்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சுவாமி. என் தகப்பனை வஞ்சகமான சத்துரு மனித வார்த்தைகள் யார் சிக்க வைக்கிற சத்துரு சுவாமி தகப்பனை எவனை சத்துருவாக சர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நீங்க காத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கைகளும் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே நேர்களை ஆண்டவரே சுவாமி தகப்பனே சேர்க்கும்படி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அடையும்படியா செபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவரை துதிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நெறிந்த நாளை முறைக்காத தேவ நம்பி எரியும் விளக்கை அணைக்காத ஆண்டவரே நீங்க பிரகாசமடைய செய்யப்பட திரும்பி காய்மை துதிக்கிறோம். என் பகத்தனை நேசிக்கிறீங்க அப்பா. நான் நேசிக்கிறது போல நேசிக்க வேண்டும் என்ற கற்பனை இருக்கிறதப்பா. ஆண்டவரே சுவாமி எந்த சூழ்நிலையில் எந்த ஆண்டவரை அத்தனை பாவங்களையும் அத்தனை ஆண்டவரே சுவாமி பின்னாடி வருங்க ஆண்டவரை. ஐயா அந்த பிள்ளைகளை மகனை நீர் ஆண்டவரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறீர் ஆண்டவரை. உங்களுடைய மகனை ஏற்றுக் கொள்கிறீர் ஆண்டவரை. அதுமை சிறுபரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நிரப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ராஜா ஒவ்வொரு சுடமிட்டு ஆண்டவரை உமக்கு ஆதரவு ஸ்தோத்திரம். உங்க வருகையில் ஆண்டவரே நாங்கள் ஒருவரை போகாதபடி உங்க வலது பாசத்தில் வீட்டிருக்கத்தக்கன கிருபையை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கு கொடுத்தலும். உங்க கிருபை இல்லைன்னா அப்பா நாங்க ஒன்றும் இல்லை. இந்த பூமியில நிற்பது நிரும்பமாக தேவ கிருபையாக இருக்கிறது. சுத்த கிருபையாக
நீங்க நினைத்தருளின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நாள்தோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி, இந்த நாள் முழுவதும் எங்களை காத்தீரே, நடத்தீரே. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நீங்க வழக்கம் பிடித்து எசப்பா சுகத்தில நடக்கும்படியாக ஆண்டவரே இந்த உலகத்தை பார்த்து மூழ்கி போயிடுவோம். மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுத்தோம் ராஜா. உங்க அன்பிலே ஆண்டவரே சுவாமி, உங்க பலத்த தரத்திலே அடங்கியிருக்க கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி செபிக்கிறேன். அப்படியாயோ ஆண்டவரே பிள்ளைகளையும் கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுங்க, விடுதலை ஆக்குங்க, ஆசீர்வதிங்க. அப்படியாக ஊழியத்துக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா நிகழ்ச்சிகளுக்காக ஆண்டவரே சுவாமி, இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து நீங்க பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவரே சுவாமி கொடுத்த தரிசனத்துக்காக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் தரிசனங்களை கொடுத்தல்லுங்க. உலகம் எங்கும் தேசம் எங்கும் ஆவியானவரே இந்த சத்தம் துணிக்கும்படியாக அநேக ரட்சிப்பின் பாதையில வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக அப்பா இந்த ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் நெருங்கி விழும்படி செபிக்கிறோம். சத்துருகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று வரும்படி செபிக்கிறோம். புதிய வாசல் வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கும்படியாக செபிக்கிறோம். புதிய உயர்த்தான பிள்ளைகள் ஆண்டவரை சொல்லி 4 திசைகளிலும் ஆண்டவரை உதவிக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, உங்க ராஜ்யம் பெருகட்டும், நாங்கள் சுருக்கவும் நீ பெருகவும் வேண்டும் ஆண்டவரை. அப்பா, அப்படியாய் அந்த குடும்பத்தை அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். அப்பா, இந்த ஜப வழியை நடத்துகிற சகோதரிக்காய் நன்றி ஆண்டவரை. இன்னாய் அபிஷேகிக்கிறதுங்க தகப்பனை தாகத்தோடு வாஞ்சையோடு வெறுக்க சந்தோஷத்தோடு ஊழியத்தை ஆண்டவரை மனப்பூர்வமாய் செய்ய ஆண்டவரை நீர் கொடுத்த அனுகிரகத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் வெளிப்பாடுகளை ஆண்டவரை செபத்தினால் நிரப்புங்க அப்பா. தேச மக்களை குறித்த ஒரு பாரத்தை இன்னும் அதிகப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஆண்டவரே சுவாமி ராஜா ஜபங்களை ஆண்டவரை எப்படியெல்லாம் ஆண்டவரே இதை உயர்த்த வேண்டும், விரிவாக வேண்டுமோ அதற்குரிய வெளிப்பாடுகளை மக்களுக்கு நீர் கொடுத்தருளும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. செபிக்க வந்த ஒவ்வொரு நன்றி ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே தொழில், அவருடைய தனிப்பட்ட ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கும். தேவைகள் அத்தனையும் சந்தித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியா செபிக்கிறேன். கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை மீண்டும் ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் தானே எங்களுக்காக அறிந்து பேசுகிறதுக்காய் பெருமிச்சோடு வேண்டுதல் செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென் சிஸ்டர். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஓகே, நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கலாசீலம் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் தானே. நீங்கள் தங்கள் தேசத்தின் திருச்சபை மக்களுக்கு ஆகியம் பண்ணுங்கள். இந்த கடைசி நாட்களிலே அங்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடக்கவும் அவர்கள் ஆராதனையிலே நல்ல முறையிலே செயல்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாதபடி செயல்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஆமா ஆமா ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே தேவனே இயேசப்பா உம்முடைய பாதத்திலே வர எங்களுக்கு தந்த பலனுக்காக சத்துவத்துக்காக நன்றியப்பா. நேரம் ஆண்டவரே நிமிஷம் செகண்ட் ஆண்டவரே அப்பா ஒரு மனத்தியாலமாவது உம்முடைய பாதத்திலே காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுகிற இந்த தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பனே நாங்கள் அந்த தேசத்திலே மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா 5 கண்டங்களிலும் இருக்கிறதான சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே இந்த சபைகள் எழுந்து பிரகாசிக்கப்பட கட்ட பாதைகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகளுக்கு இருக்கிறதான மெய்ப்பெருமார்கள் ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தோடும் நீர் கொடுத்த அந்த அருமையான அந்த ஊழியத்தை ஆண்டவரே மந்தையை மேய்க்கிற மேய்ப்பனாக ராஜா நீர் அவர்களுக்கு இன்னும்
அளவில்லாத ஞானத்தையும் பரிசுத்தாவியானவருடைய நிறைவையும் வழி நடத்தலையும் அவர்களுக்கு அருளும்படியாய் எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் உங்களுடைய நாமம் அப்பா. அந்த நாமத்தினாலே நாங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் அந்த இடத்துல வந்து நிரப்பி வழி நடத்தி சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே விடுதலையாக்கி கர்த்தாவே ரட்சிப்பை கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. தகப்பனே இலங்கை தேசம் போற போக்கும் ஆண்டவரே அங்க நடக்கிறதான குழப்பங்களும் ஆண்டவரே அப்பா கடைசி நாட்களிலே நடந்த கர்த்தாவே கேவலமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே யாரை பற்றிக்கலாம், யாரை விடுங்கலாம், யாரை சிறைக்குள்ளே அடைக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா மகிழ்ந்து அடித்திருக்கிற இந்த சாத்தானுடைய காரியத்துக்குள்ளே இந்த தேசம் ஆண்டவரே அகப்பட்டு விடாதபடி ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே அப்பா உண்மை உத்தமமும் நீதியும் வரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தேசத்தை ஆண்டவரே ஆளுகை செய்தவர்கள் ஆண்டவரே பாலாக்கி விட்டார்கள் அப்பா. இவ்வளவு வசூலித்திருக்கிறார்கள் ராஜா, கோடி மில்லியன் அப்பா, எத்தனையோ எவ்வளவோ மில்லியன்கள் ராஜா. ஆண்டவரை குற்றம் செய்தவர்கள் கூட நாட்டை கடந்து வழியாலே போயிருக்கிறார்கள் அப்பா. இவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே இந்த சபைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒரு பயப்படுற ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஜெப வீடாக மறுபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள் ஆண்டவரே 5 கண்டங்களிலும் வாழுகிற மக்கள் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே ராஜா வெளிப்பாட்டிலே சொல்லப்பட்டது படி கடைசி காலங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே மரண ஆவிகளும் ஆண்டவரே கர்த்தாவே அவன் கட்டவிழ்க்கப்பட்ட ஆண்டவரே அப்பா பிசாசினுடைய கிரியைகளும் தேசங்களையும் குடும்பங்களையும் பட்டணங்களையும் ஆளுகை செய்து சின்ன பின்னமாக்கி மரண கர்த்தாவே ஒவ்வொரு ஜனமும் ஒவ்வொரு ஆத்மாவும் சபைகளை தேடி ஓடி வந்து ஆண்டவரை ஆராதித்து விடுதலை பெற்று பாதுகாக்கப்பட ரட்சிக்கப்பட பரலோகம் சேர்க்கப்பட சபைகள் ஆண்டவரே அப்பா ஒரு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே, பேசுங்கப்பா. சொற்பனத்திலே பேசுகிற தெய்வம் ஆண்டவரே நீர், வார்த்தையினூடாக பேசுகிற சத்திய தேற்றவாளன் ஆண்டவரே நீர் அப்பா. உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. சபைகள் பின்மாரியை ஆண்டவரை காணட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு இருதயங்களும் ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரங்களும் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர். ஒவ்வொரு ஆத்மாக்களும் பரிசுத்தம் அடைந்து சபைகள் பரிசுத்தம் அடைந்து மேய்ப்பர்கள் பரிசுத்தம் அடைந்து இடர்கள் உண்டாக்காதபடி சபைக்கு இடர்களை உண்டாக்காதபடி உமக்கு பயப்படுகிற பயத்தின் சத்தியத்தை மேய்ப்பர்களுக்குள்ளே செபிக்கிறோம் அப்பா. மாமிச கிரியைகள் ஆண்டவரை அழிந்து போவதாக சபையை விட்டு ராஜா நீர் அசைவாட வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் அசைவாடுவதற்கு ஆண்டவரை எந்த ஒரு இடரலோ துன்பமோ மாமிசமோ ஆண்டவரை சபைகளை நிரப்பாதபடி ராஜா, கலாச்சாரங்கள் நிரப்பாதபடி தேவ சத்தியம் தேவ சட்டம் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. கலாச்சாரங்கள் அல்ல ராஜா ஆண்டவரே, அது விக்கிரகமாக மாறிடும் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கர்த்தாவே சத்தியம் பரம சத்தியம் ஆண்டவரே. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் எப்படியாக நடந்து கொண்டதோ அப்படியாக இன்றைக்கும் நடந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு சபைகள் எழுந்து பிரகாசித்து பின்மாரியை ஊற்றப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒவ்வொரு சபைகளினுடைய எல்லைகள் விஸ்தாரமாக வேண்டும் அப்பா. கர்த்தாவே நீர் செய்ய போறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே சபைகளும் நாங்களும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாங்களும் பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போய்விடாதபடி மாமிசமும் பிசாசும் மேற்கொள்ளாதபடி பரிசுத்தாவியானவருடைய நிறைவு ஆண்டவரே, முழுமையான அந்த நிறைவு பரிபூரணம் ஆண்டவரே சபைகளிலும் வீடுகளிலும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஆத்துமாக்களிலும் அளவில்லாமல் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஞானத்தோடும்
அன்பும் பலனும் தெளிந்த புத்தியோடும் ஆத்ம ஆதாயங்கள் செய்யத்தக்கதாக ஆண்டவரே அழிந்து போற இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா அவைகளை ஆண்டவரே கர்த்தாவே ராஜாதி ராஜாவே ஞானத்தோடும் அன்போடும் கண்டினத்தோடும் ஆண்டவரே அவர்களை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. நீ செய்ய போறதுக்காய் நன்றி அப்பா. உங்க விசுவாசத்தோடும் உள்ள ஆத்மாவோடும் உள்ள பலத்தோடும் ராஜா இந்த விண்ணப்பத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். தயா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். தயா சிஸ்டர், நீங்கள் அந்த தேசத்தை ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவு உடைக்கு வலிந்தி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்கான நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு எப்படியாவது ஆகாயத்து பறவைகளை போசிக்கிற தேவன் அவர்களை போசித்து நடத்த வேணும் என்று சொல்லி ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அதுக்காக நன்றியப்பா. நான் தாமரமா வந்ததுக்காக என்ன மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. நீங்களை என்ன அறிவீங்களப்பா. போயிட்டு வந்தாருங்களே என்ன மன்னிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அந்த திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தேசங்கள் அப்பா அப்பா அநாத பிள்ளைகளப்பா சரியான வேதனையோடு வாழ்ந்துருக்கிறார்களப்பா. ஆண்டவரே அப்பா இந்த தேசம் முழுவதும் அப்பா அன்புரைகள் யாருக்குமே பிடிக்காதப்பா. அவர்கள் கண்ணியோடு தானப்பா வாழ்கிறார்கள். இந்த உலகத்திலேயே தாய் தந்தை இல்லை என்று சொன்ன எல்லாமே அப்பா பிள்ளையார். அப்பா தேட்டுங்கப்பா. கண்ணீரை தொடங்க தந்தையப்பா. அதே போல அப்பா திக்கெட்டவர்கள் விதவைகளப்பா கைவிடப்பட்டப்பா ரோட்டிலேப்பா சாப்பாடு கூட இல்லாம மரத்தின் நிலையிலேப்பா தங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பா அவர்கள் இருக்கிறப்பா உலகத்திலே அப்பா உண்மையிலே தாயின் தகப்பனாக எல்லாமாக அப்பா கண்ணீரை துடைச்சு கொண்டிருக்கிறேன் தந்தை. நீங்கள் மாத்திரம் தானப்பா. ஒரு புள்ளி அழுதா சேர்ந்து அழுத்தீங்களப்பா. யாருமே அழக்கூடாது உலகத்துல. தேசத்திலே அப்பா பாஸ்டருக்கு மண்ணள்ளி ஊற்றப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது வலிக்குது. நீங்க தானப்பா எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்க துன்புறுத்துறாங்களப்பா. காடுகளும் அனுபவித்திருக்கிறீங்களப்பா. இந்த பாடுகள் மத்தியில அப்பாவின் பிள்ளைகளாக உண்மையாக இன்னும் அதிகரிக்கிறப்பா விசுவாசம். உயிர் போனவனின் தந்தையின் பாடம் எல்லாரும் எங்க பொறுப்பெடுத்துக்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரை நீங்கள் காண்கிற தகப்பன இருக்கிறீங்க தந்தையப்பா. இப்படியான மனிதர்கள் அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. உங்கள் பாதத்துக்கு அவர்கள் வரணும் அப்பா. அப்பா ஒருவரை தந்தை நீங்க இருதயத்தை பாக்குறீங்களப்பா தந்தையப்பா. இவர்கள் எல்லாரும் அப்பாவின் பாதத்துக்கு வரணும். கண்ணீர் விட்டாலும் தந்தை அடிக்கிற தந்தை நீங்கள் தானப்பா. தாயாக தந்தையாக பரிகாரியாக எல்லாமாக கொண்டிருக்கிற தேவாரி தேவன் புரியணும். இவன் ஆவிய விட்டுங்கப்பா. தந்தை ஒதுக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் தந்தையின் பாதத்துக்கு வரணும். இந்த கண்ணீர் அப்பா நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன் தந்தை அப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையும் படி தந்தை அப்பா. எல்லா சூழலும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இருக்கணும்னு நினைக்கிறேன்
ஆனாலும் எனக்கு முடியாமல் அப்பா இந்த கண்ணீர் எப்பத்துக்கு அப்பா நீங்க பதில் தந்து அப்பா அனைவரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. எப்பா யாரையுமே அப்பா எல்லாரும் மீது அன்பு செலுத்தப்பா, அன்பான ஆவிகளை ஊற்றினேன் தந்தையப்பா. ஆண்டவரே, இருக்கிற இடம் இல்லாதவர்களுக்கு இருக்க இடம் கொடுத்து அவர்கள் ஆதரிக்க கிருபை செய்யுங்கப்பா. காக்கிறப்பா உதவி இல்லையப்பா, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் தந்தையின் மத்தியிலே அப்பா. அனைவரையும் அப்பாவின் திருப்பாதத்துல ஒப்பு கொடுத்தப்பா. அனைவரையப்பா எதிர்க்க வந்த ஒவ்வொருவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து அதை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அமேன் அமேன். கண்ணீர் ஜெபத்தைக்கு மனதொருக்க ஜெபத்தை கத்தர் காக்கிறார். உங்களுடைய தேவைகளையும் வாஞ்சைகளையும் எல்லாவற்றையும் கண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமேன். ஏற்றுக்கொண்டு மீனோ ஜெபிக்க முடியுமா மீனோ? ஓகே. நீங்கள் அகங்காரம் கொள்கிற ராக்களுக்காக, அடிமைப்படுத்துற ஆவிகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கர்த்தாவே, எங்களை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே இந்த இடத்திலே இந்த சங்கம வானொலியின் ஊடாக எங்களை ஜெபிக்க கூட்டி வந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஜீவனோடு எழுப்பி இருக்கிறீங்களே, ஜீவனை தந்தவரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஆண்டவரே எங்களை காத்து எங்களை வழி நடத்துகிற உங்களுடைய தயவுக்காக, உங்களுடைய அன்புக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் இல்லை என்று சொல்லாமல் ஈண்டலை கொண்டு வருகிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ எத்தனையோ பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, எங்களை ஆண்டவரை இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு கூடான கூடி சோசரம் ஆண்டவரை. அப்பா தகப்பனே, நீங்கள் ஒருவரை பெரிய காரியங்களை செய்து வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரை. தேவனே ஆவியானவரை, இந்த உலகில் ஆண்டவரை எத்தனையோ எத்தனையோ பாவ வழிகள், எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா நாங்களும் கூட ஆண்டவரை ஏமாந்து போகிறதை அப்பா சஞ்சரித்து அப்பா நடக்கிறதை ஆண்டவரை நீங்கள் அப்பா காண்கிறீங்கள் ஆண்டவரை. இந்த உலகத்தில் அப்பா எத்தனையோ பாடுகள் ஆவியானவரை, இந்த பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களா ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே அப்பா, எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பாடுகளை நாங்கள் பொருட்படுத்தாமல் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நீங்கள் எங்களை மாற்றி எங்களை நடத்துகிறீங்களே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக ஐயா நன்றி நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. தகப்பனையே கர்த்தாவே ஆவியானவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் இம்மட்டுமாக நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. வருகிற பாடுகள், வருகிற சஞ்சலங்களின் மத்தியிலும் தகப்பனே அவர்களை அப்பா உம்முடைய போர்வைகளை மறைத்து மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நோக்கி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ஏமாந்து போகாதபடி தகப்பனே அப்பா வருகிற பாடுகளில் ஆண்டவரே அவர்கள் உங்களை விட்டு விலகாதபடி தகப்பனே எல்லாவற்றையும் சகித்து நடக்கிற பிள்ளைகளாக, அன்போடும் கனிவோடும் நடக்கிற பிள்ளைகளாக
தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த வானொலி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிறதாக இருக்கிறதே ஆண்டவரே. தேவனே, இந்த வானொலி ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு ரட்சிக்கப்பட்டு உமக்குரிய பிள்ளைகளாக அவைகளும் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, யாவரையும் நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த உலகத்துல உருவாக்கின தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் அல்லாமல் போவதில்லை ஆண்டவரே. உமக்குரிய பிள்ளைகள் அப்பா யாவரும் ஆண்டவரே உமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் சத்ருவானவனுக்கு சொந்தம் இல்லை ஆண்டவரே. இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து ஆண்டவரே தங்களுடைய பாவ வழிகள், தங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், எரிச்சல்கள், பொறாமைகள், எத்தனை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத காரியங்கள் எல்லாவற்றிலின்றும் ஆண்டவரே ஒருவருக்கும் விடுதலை கொடுத்து அப்பா மனதில் ஆண்டவரை இருக்கிற சஞ்சலங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரை. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. இப்படியான எண்ணங்கள் சிந்தனைகளினால் ஆண்டவரை மற்றவர்களை வேதனைப்படுத்துவதையும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை அப்பா எத்தனையோ காரியங்களை செய்கிறதையும் அப்பா நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரை. இப்போதும் அந்த சகோதரியின் கண்ணீரின் ஜெபத்தை கண்டீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, வீடுகள் இல்லாமல் ஆண்டவரே அப்பா அந்த வீடுகளில் இருக்க விடாமல் விரட்டி நடத்துகிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள், இப்படியான இரக்கமற்ற செயல்களை அப்பா உம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு செய்யாதபடி என் தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மற்றவர்களுக்கு கூடாத செயல்களை, எரிச்சலான செயல்களை செய்யும் போது அவர்களும் தேவனின் பிள்ளைகள், எங்கள் தகப்பனின் பிள்ளைகள், எங்கள் சகோதரர்கள் என்று உணர்கிற உணர்வை, ஞானத்தை கொடுங்காண்டவரே. அவர்களுக்கு ஒரு பயப்படுதலை கொடுங்காண்டவரே. இருதயத்தில் பயங்களை கொடுங்காண்டவரே. இப்படியான பயங்கள் இருக்கிறதுனால் மற்றவர்களை துன்புறுத்த மாட்டார்கள் ஆண்டவரே. தேவ பயம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனே அப்பா தேசங்கள் யாவற்றிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ பயம் வரட்டும் ஆண்டவரே. அன்பின் இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் அன்புள்ள தகப்பன் ஆண்டவரே. உம்மை போல உம்முடைய பிள்ளைகள் இருக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கிற எல்லா முரட்டாட்டங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தசையான இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. அன்போடும் கனிவோடு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக என் தேவனே மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியில வந்து செபிக்கிற அனைத்து குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. அப்பா, இந்த குடும்பத்தில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ கவலைகள், கண்ணீர்கள் இருந்த போதிலும் என் தகப்பனே மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஓடோடி தங்களுடைய சுகங்களை, தங்களுடைய நோய்களில் மேலாத தன்மையினாலும் அப்பா தகப்பனே எத்தனையோ காரியங்களினாலும் இருந்தும் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்க இந்த ஜெப நேரங்களில் ஒன்று கூடி இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இருக்கிற நோய்கள், இருக்கிற கண்ணீர்கள், இருக்கிற வேதனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டேன் தகப்பனே. உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக அணைத்து ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்தித்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும்
உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகவனே. அப்பா கத்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் நடப்பித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கிளம்பரத்திலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேளையிலே ஏற்ற துணைகளை கொடுத்து ஆண்டவரே, படிப்புகளை கொடுத்து வேலைகளை கொடுத்து ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே வருங்காலங்களில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்வதற்கான நேரங்களை கொடுங்க ஆண்டவரே, வாஞ்சையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை விட்டு இந்த பிள்ளைகள் விலகி போகாதபடி என் தகப்பனே கத்தாவே நீங்கள் இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் என் தேவனே எங்களை போல அவர்களும் ஆண்டவரே ஒன்று கூடி ஒரு இடங்களில் ஜெபிக்கிற வாஞ்சைகளை கொடுங்க ஆண்டவரே. ஒருவர் விட்டு விலகாதபடி ஒருவருக்கொருவர் தகப்பனே கத்தாவே அப்பா தேவையில்லாத எண்ணங்களை எண்ணி அப்பா வீண் போகாதபடி பொறாமை கொள்ளாதபடி தகப்பனே கத்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இணைந்து ஆண்டவரே ஆர்ப்பரித்து ஆராதிக்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் மகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே கத்தாவே நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக தகப்பனே. அதே போல தகப்பனே இந்த வானொலியை நடத்துற அந்த சகோதரனோடும் குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அவர்களையும் போக்கிலும் வரத்திலும் சகலவற்றிலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி தொடர்பு சாதனங்களில் உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும் ஆண்டவரே. அதே போல கத்தாவே எல்லா நேரங்களும் எல்லா வேளைகளிலும் நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை உம்முடைய சிறகுகளால மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கத்தாவே இந்த தொடர்புகளை நடத்துகிற இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த வேளையிலும் இந்த நேரங்களிலும் அப்பா வெக்கப்பட்டு போகாதபடி இன்னும் அதிகமாக ஜெபத்தின் ஊடாக நடக்கவும் ஆண்டவரே. அப்பா கத்தாவே மற்றவர்களுக்கு அப்பா தகப்பனே போதிக்கவும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து இன்னும் அதிகமாக அவர்கள் செயல்பட ஆண்டவரே நீங்கள் அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை கண்ணின் மணி போல பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு வரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்று மீண்டும் என்றும் மாறாத தகப்பனே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட ஏமையிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாள் ஜெபங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. தொடக்கத்தின் முடிவு வரை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வந்து ஜெபித்த இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுமையா. தேசங்கள் கடந்து கண்டங்கள் கடந்து கர்த்தாவே ராஜாக்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த யுத்தங்களுக்காய் ஆயத்தப்படுகிற ராஜாக்களை அறிவீர் ஆண்டவரே. பின்புறத்திலே இருக்கிற மறைவான கண்ணிகளை கொடுக்கிற ஆண்டவரே ஆயுதங்களை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிற ஜனங்களை நீங்கள் அறிவிங்க, நாடுகளை அறிவிங்க கர்த்தாவே. எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய வல்லம இறங்கட்டும் ஐயா. மனுஷன் பலன் கொள்ளாதபடி உம்முடைய வல்லம இறங்கட்டும் ஐயா. ஒரு பிள்ளைகளை ஆண்டவரே ஜெபிக்க வந்த பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் காண்கிறீரப்பா. ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துங்க ஆவியானவரே. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏமிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை ஆண்டவரே எல்லாருக்காகவும் எல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்க கர்த்தாவே நீர் ஆண்டவரே அந்த மகளை தூக்கி எடுத்ததுக்காய் நன்றி சொல்லி நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சகலதே நீர் தாங்கும் ஆண்டவரே. சகலதே வழி நடத்தும் சங்கம வானொலி லேசியா நான் மனைவி பிள்ளைகள் சந்ததியா ஆண்டவரே ஆசீர்வதியும் கர்த்தாவே. பொறுப்பேறும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்தை நீங்கள் ஆரம்பித்து வைத்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளிலும் இந்த வானொலியிலே வரப்போகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
சுவாமி ஆண்டவரே வார்த்தைகளை எடுத்து வருகின்ற பாடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா இணைப்புகள், தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஆண்டவரே இந்த வாட்ஸ்அப் இணைப்புகள், ஜூம் இணைப்புகள் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையிலும் இந்த ஒரு தடைகளும் வந்து பிடிக்கும். ஆண்டவரே எல்லா நிகழ்ச்சிகளும் சரியாக நேரத்துக்கு வானிலைக்கு எடுத்து வரப்படவும். ஆண்டவரே சுவாமி இணைகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரும் நேரத்துக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர முடியாது இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சரீர பலவீனங்கள் சுவாமி கலந்து கொள்ள முடியாது உதவி செய்ய வேண்டும். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நிலையிலும் கத்தவே சுவாமி சந்திரி ஜனத்துக்காக இந்த நேரத்திலும் கொடுத்து ஆண்டவரே இந்த இணைப்புகளை இணைத்து ஆண்டவரே சுவாமி எல்லோரையும் விதித்து ஜெபிக்க வைத்த எங்களுக்கு ஆண்டவரே இருக்கிற தேசத்துக்காக நன்றி சொல்லுவோம். இந்த தேசத்துல பிள்ளைக்காரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்துல எழுப்புதல் வர வந்து தேசத்துல ராஜாக்கள் அதிகாரிகள் ஆண்டவரே மக்கள் எல்லோரும் நன்றி திரும்ப ஆண்டவரே இந்த தேசத்துல இருக்க வாலிப பிள்ளைகள் உங்களை நோக்கி வர வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். அவருடைய வேலை காரியங்கள், அவருடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆளுகை செய்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி இந்த நேரத்திலும் பாசச்சால் சகோதரி நர்மலா குடும்பத்திலையும் உங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா அவர்கள் அந்த தேசத்திலும் கர்த்தாவே சுவாமி அவர்கள் புதல் வரும்படியா இந்த இடத்திலும் ஆண்டவரே அவர்களை பொறுப்பேற்று இன்னும் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி டாலிசிஸ்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். காரியங்கள் வேலைக்கு போகின்றது எல்லாவற்றிலும் சகோதரியோடு கூட இருந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஆண்டவரே இந்த நாளிலும் சகோதரி வந்து எடுத்த ஒரு ஜெபங்களுக்கா எங்களுக்கு சோத்திரம். ஜெசிமாவின் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் போக்கிலும் பலத்திலும் இந்த வேலை இடத்திலும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். கூட இருந்து ஜபங்கள் இந்த வானொலியில கர்த்தாவே நீங்கள் கேட்டு அமர்ந்து மாமன்னு கொடுக்கிற பதிலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே பிரதர் டான்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிறோம். சகோதரி கல்வசீல ஒப்புக் ஆண்டவரே சகோதரியோடும் குடும்பத்தாரோடும் கூட இருக்க இந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே கூட இருந்த கலாசீலனுடைய பிள்ளைகளும் இந்த ஊழியங்களை செய்கின்ற பிள்ளைகளும் உகந்த பாத்திரங்களாக கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி சொல்லுகிறோம். அதிபால சிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரியுடைய ஊழியங்களுக்கு கல்வெழுத்துகள் எல்லாவற்றிலும் கூட இருக்கும்படியா பிள்ளைகள் சந்ததிகளை காத்துக் கொள்ளும்படியா கரத்தில் ஒப்புக்கிறோம். தகப்பன் சகோதரி பிள்ளைகளுக்காக ஆசீர்வதித்து அந்த ஊழிய பாதையிலே சகோதரியை கரம் பிடித்து நடத்தும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே தாயார் சிஷியாவையும் ஐயாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளிலும் ஆண்டவரே விருப்பங்களிலும் கூட ஆண்டவரை அவர்களை சிந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்தவனும் எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த புதிய தகப்பனே சுவாமி சாதனை செல்வகுமாரிக்காய் வரும் செல்வகுமாரியை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதனை பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். வீட்டு கூட்டங்களுக்கு செல்லுகின்ற காரியங்கள் உரிய காரியங்கள் சபைக்கு செல்வத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி தயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே சுவாமி இந்த வெள்ளப்பெருக்கள் பாதிக்கப்பட்ட இருப்பிடங்களில் விவாதங்களை வந்து தவிக்கிறவர்கள் ஜபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவருடைய விருப்பங்கள் வாண்டிகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேண்டும். அந்த தேசங்களை நோக்கி வர வேண்டும். தேசத்தில் பெரிதான மாற்றங்கள் வர வேண்டும்.
கரத்தில் கிடக்கிறோம் நன்றி சொல்லலாம். அதே போல இந்த புதிய ஆண்டவரே சோதர சுகுமாரியை ஒப்பு கிடக்கிறோம் அவருடைய உள்ளம் கத்தவே சுவாமி சபை பாச சோதரின் கிடக்கிறோம் கிடக்கிறோம் கூட வார்த்தைகள் துதிகளோடு ஜபிக்கிற தேவ பிள்ளைகளை கிடக்கிறோம் இந்த நாளிலும் ஜபிக்கிறோம் பிசினஸ் காரியங்கள் உங்க காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை கரத்தில் படிக்கிறோம் ராஜாமாவே ஒப்பு கிடக்கிறோம் அவ கூட இருந்து இந்த வருடம் இந்த ஊழிய பாதையிலும் இந்த தாயாரை நடத்தும்படியாய் அவருக்கு பாடல்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் கரத்தில் ஒப்படைக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி. அதே போல தாயார் பத்மாதி ஜெயன் சம்பா தாயார் குலேந்திரன் இவர்களையும் கூட ஒப்பு கிடக்கிறோம். இந்த தாய்மார் செய்கின்ற ஊழியங்கள் அவர்கள் எடுக்கின்ற ஜபங்கள் வந்து கண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான இந்த தலைமுறைக்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். காதரி ஜான்சிக்காய் ஜான்சியுடைய ஊழியங்களிலும் கூட இருக்கவும் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை கரத்தில் சோதரி கான்சிக்காய் நன்றி செய்கின்ற ஊழியங்களிலும் கூட இருந்து அவையோட சாட்சியாய் வைத்து ஆசீர்வதிக்க வேணும் எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இந்த சோதரியை இந்த வானொலியோடு இணைத்து ஆண்டவரை செய்து வருகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக குடும்பம் எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சோதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கிடக்கிறோம். அவ கூடாக தருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு சிந்தனை துளிகளுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜை ஒப்பு கிடக்கிறோம் அவருடன் கூட இருந்த இந்தியா தேசத்திலும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதித்து நீங்க நடத்தவனும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். சகோதரி அம்மாவை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அவருக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்த விடுதலைக்காய் ஆண்டவரே இந்த சகோதரியை ஆசீர்வதித்து உயர்த்தவனுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். சகோதரி குடும்பத்தாருக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்பத்திலும் ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நன்றி சொல்லுவதற்கும் கர்த்தருடைய சுவாமி. சங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கிடக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்பு கிடக்கிறோம். பிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். மகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். செய்த காரியங்கள் உரிய காரியங்கள் ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆசீர்வதிக்கும்படியா இந்த வேலையிடத்திலும் ஆண்டவரே சுவாமி செய்கின்ற ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சரீர தலவினங்களை பாதுகாக்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாகனங்களிலும் கூட எல்லா கருவிகளும் ஆண்டவரே சுவாமி சரியாக செயல்படும்படியாய் அவர்கள் போக்கிலும் இடத்திலும் துணியாக இருக்கும்படியா எங்களை கரத்தில் படிக்கிறோம். இந்த நிலையிலும் சாதாரண வாழ்க்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வேலையிடத்தில் ஊழியம் வேலை செய்கின்ற கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சாதாரண மகேந்திரனையாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே சுவாமி பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் இலக்கணம் கூட இருக்க ஜபிக்கிறோம். சாதர சுபாவை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் அவருடைய பாடசாலை காரியங்கள் சகோதரி செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கூட கரத்தில் தந்து ஜபிக்கிறோம். சாதர வாஞ்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நித்திய வெளிச்சத்திலே செய்கின்ற ஊழியர்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரிக்காரவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரிக்கு கொடுத்து ஏசப்பா எங்களுடைய நாம மகிமைக்கென்று கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. நேரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதர் ஜோவலை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அந்த பிள்ளையும் பொறுப்பேற்று ஏசப்பா அவன் நடத்த வேணும் இல்லை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடசாலையிலும் ஆண்டவரே பிள்ளையோட கூட இருக்க வேணும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் பிள்ளையோட கூட இந்த பாடசாலையில இந்த டீச்சர்ஸுடைய கண்களில ஒரு தயவு ஏற்படுத்தவன் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் பாதத்திலோ படைத்து எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம். எங்கள் இல்லத்தினாவே
ஸ்ரீலங்கா தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 தாயே நல்லெழில் போலிர் சேரணி நலங்கள் யாவும் நிறைவான் மணிலங்கா ஞாலம் புகழ வளவயல் நதிமலை மலர்நரும் சோலைகள் அங்கா நமதுரு புகலிடமென ஒளிர்வாய் நமதுதியேல் தாயே நமதலை நினதடி மேல் வைத்தோமே நமதுயிரே தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 நமோ. ஏமி, இது உங்களுக்கு கேட்டதா? praise the Lord. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சோரி ஜான்சி அவர்கள் அந்த பாடலை அனுப்பி தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்த, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே ஊழியங்களை செய்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. திரும்பவுமாக நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும்